உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு. எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தான். ஏன்னா திமுகவோட கடைசி நாள் ஆட்சி இன்னைக்குதான். நாளைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு பதவியை ராஜினாமா பண்ணி ஆகணும். அப்ப முழுசா திமுக ஆட்சி இருக்கக்கூடிய கடைசி நாள் இன்னைக்குதான். அப்படிங்கிறதால ஒரு பெரிய 7.5 சனி கழிஞ்சதுன்னா நாம எப்படி எண்ணெய் தேய்ச்சி முழுகும், அது மாதிரி நாளைக்கு இந்த பீட பிடிச்ச ஆட்சி ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி முழுவிட்டு வரக்கூடிய ஆட்சிய நல்லாட்சியா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமா தொடங்கணும் அப்படிங்கறதா என்னோட வேண்டுகோள். அதாவது ஒரு ஒருத்தன் அடிமையா இருக்கான் அப்படின்னா அவனை நம்ம போய் பெருசா மீட்கணும், அவனுக்காக புரட்சி செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீ அடிமடா அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்திட்டீங்கன்னா போதும், அவன் புரட்சி செஞ்சுக்குவான் அதன் பிறகு. ஆனா ஒரு முட்டாள் இருக்கான் பாரு, அவன்கிட்ட நீ செய்யறது முட்டாள்தனம் தாண்டா அப்படின்னு எந்த ரூபத்திலையுமே நம்மளால சொல்லவே முடியாது. இல்ல நான் சூப்பரா தான் செஞ்சிட்டு இருக்கேன், உன் வேலையை பாரு, நான் செய்யறதான் சரி அப்படின்றான். அப்படிதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு 5 வருடத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படியே சிற்பி மாதிரி தமிழ்நாட்டை செதுக்கி தள்ளிடுவாரு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து உட்கார வச்சாங்க. ஆனா அவர் சிற்பி இல்ல, கல் உடைக்கிறவரு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகி போச்சு. அதுக்குள்ள நாம சிற்பம் செதுக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு பெரிய பாறைய சல்லியா உடைச்சு போட்டாரு. அப்படிப்பட்ட நிலைமையிலதான் தமிழ்நாட்டை சல்லியா உடைச்சிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகள் கேவலமான ஒரு ஆட்சிய மறக்கணும். இருந்தாலும் மக்கள் இனி எந்த ஜென்மத்திலையும் இந்த குடும்பத்தை கனவுல கூட ஆள விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லேசா ஆசை போட்டு பார்ப்போம். அதாவது ஊழல் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நீ எந்த கிராமப்புற மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் எப்பா பயங்கரமா ஊழல் செய்யறாங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், எவன் தாண்டா திருடல, எல்லா பயலும் திருட்டு போயதான் இருக்கிறதுல எவன் யோக்கியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் ஃபேக்டும் கூட. பட் ஆனா இந்த ஊழல் அப்படிங்கிறத மக்கள் ஏத்துக்கிற அளவுக்கு தயாராயிட்டாங்களா அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்க கிட்ட என்ன பண்ணி தொலைறது, தேர் எடுத்தவன் புறகைய நக்கதான் செய்வான்னு நம்ம ஒரு பழமொழி வேற வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பழகிட்டாங்க மக்கள். அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ஆனா அதை தாண்டி மக்கள் கேவலத்தோட உச்சம்டா, இது வரலாற்று அசிங்கம்டா இந்த ஆட்சி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. அததான் லைட்டா ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாம் இனி ஜென்மத்திலையும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அதாவது குடிக்கிற தண்ணியில ஒருத்தன் மலத்தை கலக்குறான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான சிந்தனை உள்ளவனா இருப்பான், எவ்வளவு கேவலமானவனா இருப்பான். அவனை பிடிச்சி உள்ள வைக்கணுமா வைக்க கூடாதா? ஒன்னுத்துக்கும் போறாத விஷயத்துல இருக்கிறவன் எல்லாம் கூட்டு போய் இஷ்டத்துக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தன் மாதிரி பதவி இறகிறான் ஒருத்தன், அவனை பெரிய நான் சூரப்புலின்னு ஒரு எஸ்ஐ 2 காலையும் சுட்டு அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்காம நேற்று கோர்ட் ஆர்டர் போட்டு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க. அவனெல்லாம் சுடுறாங்க. இந்த மலம் கலந்தவனை கடைசி வரைக்கும் ஏன் பிடிக்கல? குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்த 4 மேலேயே கேச போட்டாங்க. ஆனா அந்த 4 பேத்துல எவனா ஒருத்த அரெஸ்ட் ஆயிருக்கானா பார்த்தீங்களா? 4 பேர்த்த போலீஸ் தேடுற மாதிரி தேடிச்சு, அவங்க தான் சொன்னாங்க, அப்புறம் முன்ஜாமீன் எடுத்துக்கிட்டாங்க, அதோட அந்த வழக்கு மூடப்பட்டுருச்சு. பார்த்தீங்களா? ஏன் புடிச்ச அவன் கலந்தவனை புடிச்சின்னா அவன் சமூகத்தோட வாக்கு போயிடும் அப்படின்னு கேவலம் ஓட்டு வங்கி அரசியலுக்காக மலம் கலந்த தண்ணியை கலந்தவனை வெளியே விட்டுட்டு தெரியுறீங்கன்னா நீங்களாம் மனித பிறவிகளாடா, மானம் கெட்டவனுங்களா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? அந்த தண்ணி குடிச்சவனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. எப்ப தண்ணி குடிக்க போனாலும் அவனுக்கு அந்த தண்ணியோட ஞாபகம் வராமையே இருக்காது. அவன் வாழ்நாள் முழுக்க செத்து 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 பொழைக்கணும் மன ரீதியா. அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த கேவலம் இந்த ஆட்சியில நடந்துச்சு. இதை விட கேவலமா ஒரு ஆட்சி நடக்க முடியும்? கேட்டா அந்த 200 ரூபாய் கொத்தடிமை யூடியூப்ல பேசுற அண்டா குண்டா எல்லா பையிலும் தூக்கி வச்சு கசக்கணும். அப்படியே இத பத்தியெல்லாம் பேசுங்கடானா உத்தரப்பிரதேசத்தை பார், பீகாரை பார் அப்படிம்பாங்க. இதுல இவங்க பேசுறது பூரா பாத்தீங்கன்னா சமூக நீதி, செய்யறது பூரா சமூக அநீதி. நாங்க பெண்ணிய காவலர்கள் அப்படிம்பாங்க. ஒரு பாலியல் வன்புணர்வு கட்டுக்கடங்காம நடக்குது. 2 வயசு குழந்தை அண்ணா நகர்ல, 2 வயசு. அதுக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் புகார் கொடுத்தவங்களே பிடிச்சி பேரண்ட்ஸே உள்ள போட்டு நிர்வாணமா அடிக்குது. அதையும் இந்த கேடுகட்ட திராவிட மாடல் அரசாங்கம் சிபிஐக்கு மாத்தக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போச்சு. அப்படின்னா இவங்க எவ்வளவுக்கு
ஜனநாயகத்தை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க. அந்த 2 வயசு பிள்ளைய பாலியல் வன்புணர்வு செஞ்சான் பாரு, அவனை விட கேவலமானவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். இதை விட கேவலம் எங்கேயாவது நடக்குமா? 2 வயசு குழந்தை, அதுக்கு நீதி கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமா. அதனால அந்த குழந்தைக்கான நீதியை கூட தடுக்கிறாங்க. இவங்களுக்கு பேரு பெண்ணிய காவலர்கள். கல்லூரிக்குள்ள புந்து ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செய்யறான், அவனை கைது செய்யல. முதல் நாள் கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தின பிறகுதான் அவனை கைது செய்யறாங்க. இந்த கருணாநிதியில இந்த திமுக ஊப்பிங்க எழுதுறாங்க. ராத்திரி 8:30 மணிக்கு அவளுக்கு என்ன வேலை? கோவையில ஒரு மாணவி ராத்திரி 9 மணிக்கு அவளுக்கு என்ன வேலை? அவ என்ன மயிருக்குனாலும் அங்க போட்டுண்டா. அப்ப பொம்பளை 8 மணிக்கு மேல வெளில வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு திரும்ப உள்ள போன்னு சொல்றீங்களா? அப்புறம் என்ன கருணாநிதிக்கு நீங்க பெண்ணியம் பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல நாம வைக்க வேண்டியது இருக்கா இல்லையா? இதுல என்னத்தை நீங்க பெண்ணியத்தை காவல் காத்த அறுத்து தள்ளிட்டீங்க? சமூக நீதி. ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் கோயிலுக்குள்ள போனான்னு அவனை வெளியில நிக்க வச்சு அவன் ஜாதி பேரை சொல்லி பச்சையா திட்டுறான். அவனை தற்காலிகமா கட்சியை விட்டு நீக்கிட்டு திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க. ஏன் அவன் மேல இந்த சமூக நீதி பேசுற நீங்க பிசிஆர் வழக்கு போட்டிருக்க கூடாது? வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு போட்டு அந்த நாயை பிடிச்சி உள்ளெல்லாம் அடைச்சிருக்கணும். ஒண்ணுமே இல்லாத நித்தீஷுங்கிற பையனை எடுத்துங்க. சவுக்கு மீடியால ஒண்ணுமே இல்ல, மீடியாவில பேசின ஒரு சின்ன பையன், அவனை காலை உடைக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்க. சவுக்கு சங்கரை கையை உடைக்கிறீங்க. பேசுறவன் எல்லாம் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்றீங்க. இந்த புறம்போக்கு நாயை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு அடைக்க வேண்டியதானே? திமுக காரனுக்கு நீங்க தனி சட்டம் நொட்டி இருக்கா? கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? அவனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கணுமா இல்லையா? இந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் பிரச்சனை, அவங்க உள்ள விடல. இதுல அரசு தலையிடவே இல்லை. ஏன்னா அவங்களை உள்ள அழைச்சிட்டு போட்டா அந்த சமூகத்தோட ஓட்டு கெட்டு போயிடும், அழைச்சிட்டு போகலன்னா இவங்களோட ஓட்டு கெட்டு போயிடும். அப்ப ரெண்டுக்கும் இல்லாம நடுநிலையில நொட்டிட்டாங்க. இங்க மட்டும் நியாயத்தின் பக்கம் நிக்கிறது தான் நடுநிலை. 2 தரப்புக்கும் நடுவுல நிக்கிறதுக்கு பேரு நடுநிலை கிடையாது. எவன் மேல நியாயம் இருக்கோ அவன் பக்கம் நிக்கிறதுக்கு பேரு தான் நடுநிலை. ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ண துரத்திட்டு போறான், நீ வேடிக்கை பாக்குறது நடுநிலையா? இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவனை தடுத்து ஒரு உயிரை கொள்ற இது இன்னொருத்தருக்கு கிடையாது, தப்பு அப்படின்னு சொல்லி முடிஞ்சா தடு. இல்ல உனக்கு பயமா இருக்கு அப்படின்னா காவல்துறை தகவல் சொல்லி எப்படியாவது காப்பாற்ற முயற்சி. இதுக்கு பேர் தானே நடுநிலை. எவனோ கெட்டு போறான் அப்படின்னு பட்டுந்தீங்கன்னா நீ ஒரு மானம் கெட்டவன், கையாளாகாதவன் அர்த்தம். இது கூட சரியான உதாரணம் கிடையாது. ஏன்னா இப்ப ஒருத்தனை கொல்ல போறான்னா நான் குறுக்க நிக்கிறேன்னா என்னால முடியாது, என்கிட்ட அதிகாரம் இல்ல. அதிகாரம் இருக்கிற ஒருத்தன் அங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு பேரு நடுநிலையா? இது இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இதை பார்த்தாலே தெரிஞ்சிரு, வேற எந்த உதாரணமும் தேவையில்லை. அப்பா செத்து போயிட்டாருங்க. எப்படா அவங்க அப்பா செத்தாரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்த அப்பாவுக்கு இப்ப என்னடா எழுவு விட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கா இல்லையா? அமைச்சரா இருக்க, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. நான் மதுரைக்கு அதை செய்யணும்னு நினைச்சேன், இதை செய்யணும்னு நினைச்சேன், அதை செய்ய முடியல. எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் அழுகுறான் அப்படின்னா அவன் நடிகரான்னு அர்த்தம். எல்லா அதிகாரமும் இருக்கு, எல்லா பணமும் இருக்கு, இத்தனை இருந்துகிட்டு என்னால ஒண்ணுமே முடியலன்னு நீ அழுகுறினா உன்னை விட கேவலமான நடிகை இந்த உலகத்திலே கிடையாது. நீ மக்களை ஏமாத்த நடிக்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த திராவிட மாடல். இவ்வளவு ஆக சிறந்த கேவலங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து மோடி உள்ள வந்துருவார், மோடி உள்ள வந்துருவார், மோடி கூட்டணி கட்சியை விழுங்குறார், மோடி கூட்டணி கட்சியெல்லாம் விழுகிறார். ஐயோ அதிமுகவை பிஜேபி விழுங்குது. யாரு? திமுகவோட தொண்டை உள்ள உட்காந்துட்டு திருமாவளவன் பேசிட்டு இருக்காப்ல. அதிமுகவை பிஜேபி விழுகிறோம். நீ முதல்ல குடல் வரைக்கும் போயிட்ட திமுகவுக்கு, முடிஞ்சா நீந்தி வெளியில வா. உன் கட்சியை அறுத்து தின்னுட்டாங்க. அதனாலதான் உன்னை நம்பாம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பின்னாடி போனவர்கள் 3/4 பேர் விசிகாவினர் தான் ஓடிட்டாங்க. இப்பவும் சொல்றேன், பட்டியல் சமூக மக்கள் தனக்கான ஒரு தலைவனை தேடணும் அப்படின்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு ஆளை தேடுங்க, திருமாவளவன் மாதிரி ஒரு ஆளை தேடாதீங்க. சீட்டுக்காக திமுக கிட்ட மொத்த பட்டியல் சமூகத்தையும் அடகு வச்சு சாப்பிட்டவர் திருமாவளவன். இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எதுக்காவது ஒண்ணுக்கு குரல் கொடுத்திருக்காரா? எங்க கட்சி கொடியவே எங்களால ஏத்த முடியல. காவல்துறையிலயும் சனாதனவாதிகள் ஊடுருவிட்டாங்க. காவல்துறைக்கு பொறுப்பு வகிச்சிட்டு இருக்க முதலமைச்சரை ராஜினாமா பண்ணிட்டு ஓட சொல்ல வேண்டியதானே? சனாதனவாதிகளை ஊடுருவ விட்டுட்டு ஏன்னா மாடா மேய்ச்சிட்டு இருக்கீங்க நீங்க, அப்படி இல்ல கேள்வி கேட்டிருக்கணும். அதிகார வர்க்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அதிகார வர்க்கம் யாரு? எங்கேயாவது தமிழ்நாடு அரசுன்னு திருமாவளவனோட போராட்டத்துல ஒரே ஒரு வார்த்தை வந்திருக்கா? இல்ல தமிழக முதல்வரை கண்டிச்சுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா? கூட்டணிக்காக கொத்தடிமைகளாக மாறி போன இந்த கூட்டணி கொத்தடிமைகளை முதல்ல புறக்கணிச்சு இவங்க எல்லாமே நாசமா போறாங்க. அதே மாதிரி வைகோ, எதுக்காக வைகோ தனி கட்சி கண்டாரு?
கருணாநிதியோட மகன் உள்ள வரார், வாரிசு அரசியல் பண்றார். யார? ஸ்டாலின். இன்னைக்கு அதே ஸ்டாலினுக்கு ஆமாஞ்சாமி போட்டுட்டு, அவரோட மவனுக்கு ஆமாஞ்சாமி போட்டுட்டு, தன்னோட மவனை கொண்டு போய் அங்க உட்கார வச்சு ஜால்ரா தட்டி சோறு திங்கிறீங்களா? அப்படி ஒரு சோறு நீங்களா திங்கணுமா? கம்யூனிசவாதிகள் உலகத்தோட சிறந்த சித்தாந்தம் நம்மளுதான் சொல்லுவாங்க. இங்க என்னடா இவங்களுக்கு சித்தாந்தம் அப்படின்னா, தகர உண்டியல்ல இருந்து இப்ப பேங்க்ல நேரா டெபாசிட் கையில திமுக கிட்ட வாங்கிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு எங்களை அவங்க சரியா நடத்தல. எப்படி நடத்துவாங்க? 5 வருஷமா என்ன நடந்தாலும் பாயிண்ட் வரட்டும் பொத்திட்டு ஊந்திருந்தீங்கன்னா உன்னை இப்படிதான் நடத்துவாங்க. நீங்களாம் இந்த தமிழ்நாட்டோட ஆகச் சிறந்த கேவலவாதிகள், அழிக்கப்பட வேண்டிய விசச்செடிகள். அது மாதிரி இந்த சிறுபான்மை ஊபிஸ் இருக்காங்க பாருங்க, மனிதநேய மக்கள், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத சார்பற்றவர்கள். யாரா நீங்க? மத சார்பற்றவர்கள். என்னப்பா சொல்ற? இங்க எதுக்கு எந்த ப்ரோக்ராம் வச்சாலும் சரி, இங்கிட்டு ஒரு பாயம்மா, இங்கிட்டு ஒரு கிறிஸ்துவம்மா, நடுவுல ஒரு இந்த அம்மா, 3 பேத்தையும் சேர்த்து நிக்க வச்சுட்டா இவங்க மத சார்பற்ற கூட்டணி ஆயிடுவாங்க. எவ்வளவு ஆகச்சிறந்த கேவலம்! இந்த மதசார்புன்னு எங்க காதுல நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்லிட்டு எவ்வளவு எங்களை ஏமாத்திரீங்க. நாளைக்கு இப்ப நான் சொல்றேன் கேட்டுங்க, நாளைக்கு திருச்செந்தூர்ல திராவிட மாப்பிள்ளை சபரீசன் சத்துரு சம்ஹார யாகம் நடத்த போறாரு. நாளைக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை சிறப்பு சத்துரு சம்ஹார யாகம். இங்க ஓட்டு எண்ணும் போதே அங்கிட்டு அந்த வேலை நடந்துட்டு இருக்கும். இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு பார்ப்பன எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, பெண்ணடிமை, பிரிவினைவாதம், கருணாநிதினு சொல்லிட்டு நமக்கு வகுப்பெடுக்கக்கூடிய இந்த கூட்டம் அழியணும். இதுதான் இவர்களுடைய கடைசி நாள் ஆட்சியா இருக்கும். இதுக்கு பிறகு ஜென்மத்துக்கும் திமுக ஆளக்கூடாது. கருணாநிதி குடும்பத்து கையிலேயே திமுக இருக்க கூடாது. 15 வருஷம் 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம அடிச்சு தூக்கி குப்பையில போடுங்க. நிச்சயமா திமுகவோட அழிவு அப்படிங்கறதுதான் தமிழகத்திற்கான உண்மையான விடியல். விடியலுக்கு ஆசைப்பட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஓட்ட போட்டு துர்கா ஆழ்ந்த கண்ணீர் விட்டாங்கல்ல, தமிழர்களுடைய ரத்த கண்ணீரா 5 வருஷமா அது மாறிச்சு. நீங்க சிந்திய அந்த ரத்தமும் கண்ணீரும் வீண் போகாது. இந்த குடும்பத்தை அழித்து ஒழிக்கும். அதற்கான நாள் நாளைய நாளா இருக்கும். தீர்ப்பு நீங்க கொடுத்ததுதான் மாறாது அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து